ஹாய் இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன லிம்பா யங்குன்ற இந்தோனேஷியன் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல அமானுஷமான விஷயங்கள் நடந்தனால அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலை ரீஓபன் பண்றாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2 பொண்ணுங்க இன்டர்ன்ஷிப்ல நர்ஸா ஒர்க் பண்றதுக்காக வராங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன அந்த பொண்ணோட பேய் நர்ஸா இருக்கிற நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருது. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மர்மத்தையும் அந்த டாக்டர் ஏன் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி அவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான்னு தான் இந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு தந்தி இந்த ஒரு டாக்டர் தூக்கு போட்டு இறந்து போனதை நமக்கு காட்டுறாங்க. இப்போ நமக்கு இவங்களோட பாஸ்டை காட்டுறாங்க. இவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஈடான்ற நர்ஸும் சேர்ந்து பிரசவம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தாந்திரி பொண்ணு மட்டும் கொஞ்ச நாளாவே சரியில்லாம இருக்காங்க. தனியா ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இவளை பாக்குறதுக்காக இதா வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தாந்திரி வாயை திறக்கல. இப்போ இவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தோடனே அழுதுகிட்டே அவங்க மடியில அவ படுத்துக்கிறா. இப்போ அடுத்ததா ஈடா இன்னொரு கர்ப்பிணி பொண்ணை பிரசவம் பார்க்கறதுக்காக இப்போ ஹைட்ரோ தெரப்பி ரூமுக்கு அவங்கள கூட்டிட்டு வராங்க. இந்த தாண்டி இந்த பொண்ணு அந்த பாட்டிங் டப்புக்கு மேலே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஈடா கதறி அழுகுறாங்க. இப்போ கதையை இங்கே கட் பண்ணி நமக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்போ பஸ்ல அருவும் பீக்கான்ற 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அருண் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கூட இருக்கிறது அவளோட ஃப்ரெண்டு. இப்போ இவங்க 2 பேருமே இன்டர்ன்ஷிப்பாக நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோமே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலை ரினோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 4-5 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டலை பூட்டி வச்சிருந்தாங்க போல. இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோன்ற ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் இன்டர்ன்ஷிப்புக்காக இங்கே வந்திருக்கோன்னு அவங்ககிட்ட சொல்கிறா. இவன் என்னடானா அந்த பொண்ணுங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ரிங்கோன்ற டாக்டர் வந்துடுறாரு. அவர்கிட்ட இவங்க 2 பேரும் நாங்கள் இன்டர்ன்ஷிப் நர்ஸாக இங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஈடா வந்துடுறாங்க. இப்போ ஈடா கிட்ட அவர் போய் அந்த காலேஜில் பசங்க தானே வேணும்னு சொன்னோம், இவங்க என்ன பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவங்க 2 பேரையும் டாக்டர் டீடாவிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஈடா நம்ம ஹீரோயினும் அவர் ஃப்ரெண்டையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிட்டு வராங்க. இப்போ ஈடா இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்து இவர் யாருன்னு கேட்குறா. இவர் பேர் பாகஸ், இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டினாருன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் ஈடா அவங்க தங்குற ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்ட்னால கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக அவள் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பற்றி தான் அந்த பையன்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அபார்ட் பண்ண மாத்திரை சாப்பிட்டதுனால அவளுக்கு நைட்டில் வயிற்று வலி வந்துடுது. வயிற்று வலியில் பாத்ரூமை தேடி போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது சடான ஒரு பையன் வந்து நிற்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. இந்த பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க, உடஞ்சி போய் கிடக்குதுன்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே நடந்து ஒவ்வொரு ரூமாக தாண்டி போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு ரூமில் மட்டும் ஒரு பொண்ணு பேய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அப்படி அந்த ரூமை தாண்டி போனவளுக்கு அந்த ரூமில் யாரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே அவள் அந்த இடத்துல நிற்கிறா. அப்போ ஒரு பேய் மாதிரி ஒரு கை அவளை பிடிக்க வந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த ரூமில் யாரோ உட்காந்துட்டு இருந்தாங்க, அது யாருன்னு சொல்லி பார்க்க திரும்பி வந்து எட்டி பார்க்குறா. அப்போ அந்த ரூமில் யாருமே இல்லை. அந்த ரூமில் இருக்கிற பாத்ரூம் கதவு மட்டும் ஓப்பன்ல இருந்து இப்போ தானா மூடுது. இப்போ அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள வரா. இப்போ அங்கே இருக்கிற டாய்லெட்டை அவள் யூஸ் பண்ணிக்கிறா. ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு இல்லையா, அந்த இடம் தான் இது. இந்த பாத்ரூமை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த டப்பெல்லாம் பார்த்தா துரு பிடிச்சிருக்கு. இன்னும் அதை க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இப்போ இவ பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது இங்கே இருக்கிற டேப் ஒன்று ஓப்பன் ஆயிடுது. இந்த தண்ணி சத்தத்தை கேட்டு இவ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து யார் ஓப்பன் பண்ணிப்பாங்கன்னு பார்க்குறா. இப்போ அந்த குழாயை மூடிட்டு திரும்பி பார்த்தா டப்பில் இருக்க குழாய் ஓப்பன் ஆயிடுது. இவளுக்கு பயம்தான் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ டப்பில் ஓப்பன் ஆன அந்த குழாயும் மூடிடுறா. இப்போ யாரும் நடக்கிற சத்தம் அவளுக்கு கேட்குது. திரும்பி பார்த்தா யாரும் நடந்து போகிறாங்க. அந்த கவருக்கு பின்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குற அங்கே யாருமே இல்லை. இப்போதான் யாரும் நடந்து போன மாதிரி இருந்தது, ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவே இல்லை. இப்போ அந்த பாத்ரூமை விட்டு அவள் வெளியே வந்துடுறா. இப்போ அவளுக்கு பின்னாடி ஒரு புகையா ஒரு கை வந்து அவளை பிடிக்க வருது. திரும்பி பார்க்குற அங்கே யாருமே இல்லை. இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு இதா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பாத்ரூம் ரொம்ப பழசு, எல்லாமே உடஞ்சி போய் கிடக்குது, வா உன்னை நான் வேற பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாத்ரூம் ஒரு மாதிரியா பார்த்துட்டு கிளம்புறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டோ டாக்டர் டீட்டோவை பார்க்க வராங்க. ஸ்டார்டிங் சீல ரிங்கோன்னு டாக்டர் கிட்ட இவங்க இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவரு டீட்டோவை பார்க்க சொல்லியிருப்பாரு. இவரை பார்க்கறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இன்டர்ன்ஷிப்பை நீங்க இங்கே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் இங்கே இன்டர்ன்ஷிப்ல வேலை பார்க்கலான்னு சொன்ன பிறகுதான் இவங்க மூஞ்சிலே சிரிப்பு வருது. இப்போ டாக்டர் அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு லேடி வராங்க. டாக்டர் பையன் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு நான் ஃபைலை செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த லேடி அந்த சேர்ல வந்து உட்காந்து நம்ம ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் இந்த லேடியை வா போலான்னு கூப்பிடுறாரு. இவங்களும் ஏஞ்சி இவர் கூட கிளம்பி போயிடுறாங்க.
இப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் இவங்க கிட்ட, அந்த லேடி வேறு யாருமே இல்லை, டீட்டோவோட எக்ஸ் ஒய்ஃபு. இது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு டாக்டர் தான். அவங்க ஒரு சைக்கார்டிஸ்ட், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கிளினிக்கே இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலை ரினோவேட் பண்ணி ரீஓப்பன் பண்ணியிருக்கிறத ஊர் மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இப்போ டீட்டோ அந்த ஊர் தலைவர்கிட்ட, நாங்கள் லிபா எங்கள் ஹாஸ்பிட்டலை ரீஓப்பன் பண்ணிட்டோம், மக்கள் எல்லாருமே அங்கே வர சொல்லுங்கள், நாங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அந்த ஊர் மக்கள் கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன்னு அந்த ஊர் தலைவரும் சொல்கிறாரு. ஆனால் தம்பி, முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் சூசைட் ஒன்று நடந்தது இல்லையா, அதனால ஊர் மக்கள் அங்கே வரதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போல்லாம் பயப்பட தேவையே இல்லை, உங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெனோவேட்லாம் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்காதுன்னு சொல்கிறாரு. அப்படி இவங்க இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுடுறா. இந்த மாதிரி சூசைட் நடந்ததை கேட்டோன்னே அவள் ஷாக் ஆயிடுறா. இப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவ இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். இப்போ இங்கோ டாக்டர் நம்ம ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்காக வராரு. இப்போ ஹீரோயின் அவள் பாய் ஃப்ரெண்டை பார்த்த பிறகு, எனக்கு சின்ன வேலை ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவள் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. இவன் ரொம்ப நாள் கழிச்சு இவளை பார்க்குறான். பாசமாக 2 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா எப்போ பாயலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் மூவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே பேசதானே வந்து, இதெல்லாம் நமக்கு வேணான்னு சொல்கிறா. இவன் சொல்ல அவன் கேட்காம இருக்கான். சப்புன்னு கன்னத்திலே ஒரு அறையை விட்டுறா. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அன்னைக்கு நான் குடிபோதையில் இருக்கும் போது நீ எத்த தப்பாக நடந்துக்கிட்ட, எனக்கு அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்ததே நீ தான். அன்னைக்கு நான் அதுக்கெல்லாம் ஒத்து போகவே இல்லை. அன்னைக்கு நீ என் கூட ஒன்றா இருந்தனால தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அந்த பையனை காரி தூப்பிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறா. இப்போ நைட்டில் நம்ம ஹீரோயின் துணிகளுக்கு அயன் போட்டுட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்கு அந்த டிரைவர் வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ பாத்ரூம் வந்து அவள் ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இப்போ அவள் அந்த டீட்டோ டாக்டர் இருக்க ரூமுக்கு வரா. அந்த டீட்டோ ஒரு பல்லு டாக்டர் போல. இப்போ அவர் பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பேஷண்ட் கிளம்பின பிறகு நம்ம ஹீரோயின் கிட்ட அவரு, இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாரு. நான் பாத்ரூமில் இருந்தேன்னு அவள் சொல்கிறா. இவங்க தான் கடைசி பேஷண்ட்டா, இன்னும் யாருன்னா இருக்காங்களான்னு கேட்குறாரு. இவங்க தான் கடைசி பேஷண்ட்டுன்னு சொல்கிறா. புது பேஷண்ட் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்து ஜன்னல் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. என்னடி டீட்டோ டாக்டர் எப்படின்னு கேட்குறா. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா பழகிறாரு இல்லையான்னு சொல்கிறா. இங்கோ டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட பழகிறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ புது பேஷண்ட் ரூமுக்குள்ளே வரா. அவளை பார்த்தா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பழைய துணியில் இருக்கா. இப்போ பேஷண்ட் உட்கார சீட்டில் போய் அவள் உட்காந்துக்கிறா. மேடம், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறா. ஆனால் அதுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போய் இதை பற்றி சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. என்னை தனியாக விட்டு போகாதேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் கிளம்பி போயிடுறா. இந்த பொண்ணுகிட்ட நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோமே சொல்லி திரும்பி பார்க்குறா. அந்த பேஷண்ட் சிரிச்சபடி நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா. இவன் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. பொண்ணு யாருன்னா, ஸ்டார்டிங் சீனில் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாளே அந்த தாந்திரி பொண்ணு, அவள் தான் அவள் தான் பேயாக வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கா. மேடம், உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷனில் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறா. ஆனால் இவன் வாயே திறக்க மாட்டேங்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்து இந்த பக்கம் வந்து எதையோ செக் பண்ணிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தபடி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ அவள் வாயிலேருந்து ஜொல்லு மாதிரி வடியுது. நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவள் வாயை தொடச்சிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பேய் 2 கையால் நம்ம ஹீரோயினோட வயிற்றை தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இவன் நம்ம வயிறை தொட்டு பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அவள் மூஞ்ச பார்க்கும்போது டக்குன்னு இவ பார்த்தோன்னே பூன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. இப்போ அந்த ரூமில் கரண்ட் கட் ஆகிடுது. இப்போ பயந்துக்கிட்டே ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி அந்த பேஷண்ட் இருக்காங்களான்னு பார்க்குறா. ஆனால் அவன் அங்கே இல்லை. இப்போ டார்ச் அடித்து சுற்றி முற்றியும் பார்க்குறா. அந்த பேஷண்ட்டை காணும். இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு கதவை ஓப்பன் பண்ணுறா. ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவு லாக் ஆகிடுது. என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஏதோ சத்தம் வருதுன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அந்த பேய் பொண்ணு தலையை வச்சு செவுத்துல டங்குன்னு இரிச்சிட்டு இருக்கா. நீ சாகணும்னு வேற சொல்லிட்டு இருக்கா. திரும்பி நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வரா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து உட்காந்துருவா. நம்ம ஹீரோயினால ஏந்திரிக்கவே முடியல. தடுமாறி ஏஞ்சி வரா. இந்த ரூம்ல இருக்க மெயின் ஆஃப் ஆயிருக்கு. அதை ஆன் பண்ணி விடுறா. கரண்ட் வந்துடுது. இப்போதான் அவளுக்கு உயிரே வருது. திரும்பி கண்ணாடி பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோயின் கழுத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. இப்போ அது நம்ம ஹீரோயினோட முகத்தை பிடிச்சிட்டு இருக்கும் போது அலறி கீழே விழுந்துருவா. அந்த பேயும் போயிடுது. அலற சத்தத்தை கேட்டு அந்த டாக்டர் அங்க வந்துடுறாரு. எப்படாது என்னமா ஆச்சு உனக்குன்னு கேட்கிறாரு. இங்க பேஷண்ட் இருந்தாங்கன்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் பாக்குறேன். ஆனா அங்க யாருமே இல்ல. அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் ஜென்ரேட்டர் ஆஃப்ல இருந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்றாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாந்திரி பொண்ணு இறந்து போனாலே அந்த ரூமை இவர் ரெனோவேட் பண்றதுக்காக அங்க இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த டிரைவர் பையன் வரான். இந்த பொண்ணு இங்கே தானே இறந்து போனா, இந்த இடத்த நம்ம ரெனோவேட் பண்ணணும்னு கேட்குறான். அதுக்கு இந்த டிரைவர் பையன், இன்னும் பேய் பிசாஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கேன், சுற்றி எடுத்து முதல்ல அதை உடறான்னு சொல்றான். சுத்தியில் எடுத்து அதை உடைக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் கையில் ஏதோ வலி ஆரம்பிச்சிருது. அத்தியா இந்த இடமே சபிக்கப்பட்டது, நம்ம எதனா சடங்கு செய்யாமல் எதுவுமே கை வைக்க முடியாதுன்னு சொல்றான். எந்த சடங்கும் பண்ணாமல் நான் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான்.
அப்போ அந்த டிரைவருக்கு ஒரு கால் வருது. ஏதோ எமர்ஜென்சி போல ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் மட்டும் வண்டி எடுத்துட்டு தனியா கிளம்புறான். அந்த இடம் ரொம்ப தூரமா இருக்கு போல. சாயங்காலம் எடுத்து அவன் நைட் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ இவன் வண்டிக்கு முன்னாடி ஒரு லாரி லோடோட போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் தான் இந்த வண்டிக்கு பின்னாடியே போறதுன்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்றான். அப்போ ஆப்போசிட்ல வண்டி வந்தது, இவனால போக முடியல. இப்போ 2வது வாட்டி ட்ரை பண்றான், அப்போ அவனால முடியல. 3வது வாட்டியா ஓவர்டேக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்தோன்னே வண்டியை இந்த பக்கம் கொண்டு வந்துருவான். இன்னது பேயின்னு அவனுக்கு தெரியல. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்றதுக்காக வரான், ஆனா பண்ண முடியல. அந்த 2 வண்டியும் சமமா போயிட்டு இருக்கு. அந்த டிரைவரை திகிட்டு இருக்கான். இப்போ சடனா ஆப்போசிட்ல பஸ் வந்துருது. இந்த பக்கம் கொண்டு வந்து அவனால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்போ கம்பிகள்லாம் கொண்டு போன லாரி வில போய் விட்டுறான். அந்த கம்பி எல்லாமே உடம்புல குத்தியா வாங்கி இறந்துடுறான். இப்போ வண்டியோட சைட் மிரர்ல பார்த்தா அந்த பேய் தெரியுது. இவனை கொன்னது வேற யாருமே இல்லை, அந்த பேய் தான். இப்போ அந்த பேய் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ இறந்து போனவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. டிரைவர் இறந்ததை நினைச்சு அவன் ஃப்ரெண்டு கதறி அழுதுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் இறந்து போனதை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இவன் அழுதுகிட்டே போறதை அவன் ஃப்ரெண்டு பாத்துடுறா. ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட் அங்க வரா. என்னடி ஆச்சு, ஏண்டி அழுதுட்டு இருக்கேன்னு அவட்ட கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றா. என்னது தப்பு பண்ணிட்டியா, என்ன ஆச்சுன்னு கேட்கறா. அவன் சாகிறதுக்கு முன்னாடி நைட்டு ரூம்ல அயன் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன ஹராஸ் பண்ணிட்டு போனா. அவன் அப்படியா பண்ணா, ஏன் நீ அதை என்கிட்ட சொல்லலன்னு கேட்கறா. இதை நினைச்சு நான் பாத்ரூம்ல அழுதுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ நினைச்ச மாதிரியே அவன் இறந்துட்டான். இதெல்லாம் என்னால ஆச்சுன்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. உன்னாலலாம் அவன் இறந்து போகல, அவனோட விதி அவன் இறந்துட்டா, நீ ஏன் இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை சமாதானப்படுத்துறா. இப்போ நம்ம ஹீரோயின் நான் இங்க தங்க விரும்பல, நம்ம ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கலான்னு சொல்றா. ப்ளீஸ் எனக்காக வான்னு சொல்றா. அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறாங்க. இப்போ கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அந்த டிரைவரோட ஃப்ரெண்டு ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ ட்ரை பண்றான், அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணவே முடியல. இப்போ அவனை பாக்குறதுக்காக இடா அங்க வராங்க. இல்ல இவங்க இவனோட பொண்டாட்டி தான். இந்த லேடி இறந்து போனாங்க, அந்த ரூம்ல பெரிய ஹோல் ஒன்று இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணியான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகி உட்காந்துடுறான். அந்த புல்லு வெட்டுற மிஷினும் ஒர்க் ஆக மாட்டேது, இந்த ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் அந்த டாக்டர் என்ன அந்த ஹைட்ரோதெரப்பி ரூம் எல்லா பொருளையும் உடைச்சிடுன்னு சொல்றாரு. இதுக்கு இடா வேற யாரையாச்சும் இதை பண்ண சொல்ல வேண்டியதானு சொல்றாங்க. இங்க ஏதோ மர்மமா நடக்குது. நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த டிரைவர் பையனும் இறந்து போயிட்டான். நமக்கு என்ன நடக்க போகுதோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நான் ஊர்ல இருக்க சில பேர் இந்த வேலைக்காக கூப்பிட்டு வந்தேன், ஆனா யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் தனியாவே பண்ணி ஆகணும். அந்த பாத்ரூம் போற என்ட்ரன்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதாக்கும் இந்த யோசனை சரியா இருந்தது. அடுத்ததா இவன் அந்த செங்கலையும் சிமெண்ட் வச்சு அந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடையாளமே தெரியாம பெயிண்டும் அடிச்சிடுறான். இப்போ கிளம்பும் போது அங்க இருக்க கரண்ட் கட் ஆயிருது. இப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடுறான். இப்போ கரண்ட் வந்துடுது. இப்போ ஜென்ரேட்டர் ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிடுது. இதனால கரண்ட்டும் போயிடுது. திருப்பி ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா ஸ்டார்ட் ஆகல. இப்போ அவன் இருக்கிற ரூம்ல ஏதோ சத்தம் வருது. டார்ச் அடிச்சு பாக்குறான். இதா நீ தான் அங்க இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு செருப்போட நடந்து வர சத்தம் கேக்குது. இப்போ அவன் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இப்போ அந்த தாந்திரி பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவளை பார்க்காம குட் மார்னிங் மேடம்னு சொல்றான். இப்படி உனக்கு நான் தெரிய வந்ததுன்னு கேட்குறாங்க. நீங்க மட்டும் தான் இந்த கிளினிக்ல உடன் செருப்பு போடுறீங்க, அந்த சத்தத்தை வச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்றான். இந்த சத்தம் வருது, திரும்பி பார்க்கறான். பின்னாடி பார்த்தா அந்த பேய் ஏறி போற மாதிரி தெரியுது. டக்குன்னு அந்த பேய் கீழே விழும்போது திரும்பி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே காணோம். கீழே பாக்குறான். இப்ப அவன் காலுக்கு நடுவில் அவர் இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தோன்னா அவனுக்கு அள்ளு விட்டுறது விட்டா போதும்னு ஓட ஆரம்பிக்கிறான். வெளியே வந்தா இவனுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு நடுவில் நதி இருக்கு. இப்ப அதை தாண்டி போகணும்னா அவன் மரத்து மேல ஏறி போயாகணும். இப்ப அந்த மரத்திலேயே நடந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது வழுக்கி கீழே விழுந்து அந்த மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஓடுற தண்ணில இருந்து பேய் மேல வந்து இவன் காலை பிடிச்சிக்குது. இப்ப பேலன்ஸ் பண்ண முடியாம இவன் அந்த தண்ணியில பேயோட குதிச்சிடுறான். தண்ணியில விழுந்து இவனோட சோழி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இவன் தண்ணியில தத்தளிச்சு அப்படியே கரைக்கு வந்துடுறான். அப்படியே நடந்து வந்து காலையில ஆயிடுது. ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வரா. அங்க இருக்கவங்க கிட்ட எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. கோடா குடிகாரான்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுறாங்க. அப்ப அவன் கழுத்துல மாட்டிட்டு இருந்த லாக்கெட் கீழே விழுந்துருது. இப்ப அந்த லாக்கெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பையப்போல இப்ப வீட்டுக்கும் வந்துடுறான். இப்போ இடா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நான் சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க அதை சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவளை அமுச்சு வச்ச பிறகு இவன் கதவை மூடிட்டு அழுதுட்டு இருக்கான். இப்போதான் நமக்கு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. கட்டிங் சீன்ல அந்த தாந்திரி பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருப்பா. சில அவ சூசைட் பண்ணி இறக்கல. இவனும் அந்த டிரைவர் பையனும் சேர்ந்துதான் அவளை தூக்கில மாட்டி இருக்காங்க. இப்போ இவன் அதெல்லாம் நான் காசுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இப்போ நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அந்த ஜென்ரேட்டர் ரூம்ல அவ பொண்டாட்டி நின்றுட்டு இருப்பா. யாரு கூப்பிடுறான், அதுக்குள்ள அவ எங்க போனானே தெரியல. இப்போ அவளை தேடிட்டே இருக்கும்போது சடனா அந்த பேய் அவன் முன்னாடி வந்து பயமுறுத்திடுது. இங்க இருக்க சுவிட்ச் மேல காலை வச்சு தொப்புன்னு கீழே விழுந்துருவான். இப்போ அந்த புல் வெட்டுற மிஷின் ஆன் ஆயிடுது. இந்த மிஷின் இவன் முதுகு மேல ஏறி இவர் தோல் சதன்னு சொல்லி பிச்சு எடுத்துருது. அவள் தான் இவனும் செத்து போயிடுறான். செத்த பிறகு அங்கேருந்து அந்த பேய் வெளியே போயிடுது.
அப்படியே கட் பண்ணா அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு ஓடி வரா. அழுத சத்தத்தை கேட்டு அவ ஃப்ரெண்டு வெளியே வரா. இப்ப பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் இந்த வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் உட்காரு என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்கும்போது நான் இந்த வேலையை விட்டுட்டு என்னோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரி இந்த இன்டர்ன்ஷிப்பை வச்சு தான் என் குடும்பமே நம்பி இருக்கு. இதை பாதிலே நம்ம விட்டு போக முடியாது, நம்மளோட லைஃப் போயிடும், கொஞ்ச நாளைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கலாம்னு சொல்றா. ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. இப்போ நைட்ல இவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, படக்குன்னு கண்ணு முடிக்கிறா. இப்போ ஏஞ்சி திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குறா. இப்போ வாயை தொடர்ந்து படுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று சத்தம் கொடுத்துட்டு இருக்கா. பார்த்தோன்னா அவளை போய் எழுப்புறா. அருண் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஏஞ்ச நம்ம ஹீரோயின் பயத்திலேயே அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் அந்த டென்டல் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணை நான் இங்க பார்த்தேன். இப்போ அவ சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு நாக்க வச்சு உன் காலை நக்கிக்கிட்டு அப்படியே உன் மேல ஏறி வந்தது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவ என்கிட்ட வந்தா. அது என்னோட நெஞ்சு மேல ஏறி நின்னுக்கிட்டு நாக்கில் இருக்கிற எச்சில் சொட்ட என்னோட தலைமுடி எடுத்து சுருட்டிட்டு இருந்தது. அது மனுஷியே கிடையாது, அது பேயின்னு சொல்றா. இப்போ சடனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற கதவை திறந்து உள்ள வராரு. அவரோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு வந்து சொல்றாரு. உங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அங்க பாக்குறாங்க. அவ உடம்புக்கான கொடூரமா செதஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வந்து அங்கேருந்து போயிடுறா. இப்போ அந்த டெட் பாடி கிட்ட அந்த ரிங்கோ டாக்டர் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் இடாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவர் எங்க தான் போறாருன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்துட்டே போறா. இப்போ இவர் இடாகிட்ட பேசிட்டு இருக்கிறத அவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவர் இதா கிட்ட நீ என்கிட்ட எதனா மறைக்கிறியான்னு கேட்கிறாரு. என்கிட்ட உண்மை சொல்லனா மற்றவங்களை நான் எப்படி காப்பாத்துவேன். இப்போ இதா ஏதோ சொல்ல வராங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ள வந்துடுறா. பார்த்தா அந்த டாக்டர் அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதை இறங்கல சொல்லிட்டு அந்த டாக்டர் உங்களை மிரட்டுறாரு. இல்ல அவர் என்ன மிரட்டலன்னு இதா சொல்லிடுறாங்க. இங்க என்னதான் நடக்குன்னு அவ கேட்கறா. அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லல. முதல்ல அந்த டிரைவர் இறந்து போனா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, இங்க நடக்கிறதெல்லாம் சரியில்லை. இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் யார் பொறுப்பு? இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டின அந்த பாகாஸ் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. எங்க இருக்காருன்னு கேட்கறா. அதுக்கு இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. இப்போ பாகாஸ்ன்ற பேரை வச்சு அவ நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லி காட்டுது. இப்போ அவ அந்த டீடோ டாக்டர் பேரை வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவனும் அந்த பாகாஸ் இருக்கிற போட்டோ அதில் கிடைக்குது. இந்த டாக்டருக்கும் அந்த பாகாஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாஸ்டலுக்கு வரும்போது பாய் ஃப்ரெண்ட் கோவத்தோட வண்டி எடுத்துட்டு போறத பாக்குறா. நம்ம ஹீரோயின்ட்டாவ உனக்கு என்ன ஆச்சு? இவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. என்ன நடந்துன்னு சொன்னா மட்டும் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றா. என்னை கிளினிக்ல ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்றா. இதை கேட்டு ஃப்ரெண்டுக்காரி ஷாக் ஆயிடுறா. இதை பத்தி உன் பாய் ஃப்ரெண்ட்ட சொன்னியான்னு கேட்கறா. ஆமா நான் அதை அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் அதுக்கு கேவலமானவ தப்பான தொழில் பண்றதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான். இதுக்காக தான் முன்னாடி சீன்ல அவ வேகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்து ஃப்ரெண்டுக்காரியை கட்டி பிடிச்சி இந்த வேலையை விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லியிருப்பா. இப்போ கட் பண்ணா அந்த பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இப்போ பேயா சுத்திட்டு இருக்க அந்த தாந்திரி பொண்ணு வழியில நின்றுட்டு இருக்கா. இன்னும் ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்த உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு அவகிட்ட போயிட்டு என்னம்மா தனியா நின்றுட்டு இருக்க, நான் வேணா லிஃப்ட் கொடுக்குறேன், உன் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கேட்கறான். இப்போ கையை நீட்டி ஒரு வழியை காட்டி என் வீட்டுக்கு இந்த பக்கம் போகணும்னு சொல்றா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. உன் ஃப்ரெண்டுக்காரி உன்னை யார் கிளினிக்ல அபியூஸ் பண்ணதுன்னு கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்ல வரும்போது உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ ஃபோனை அட்டன் பண்ணா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட அம்மா பேசுறாங்க. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஃப்ரெண்டுக்காரி ஷாக் ஆயிடுறா. இப்போ கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ஓடி வராங்க. பையனை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி அவனுக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த பேயை கூட்டிட்டு அவன் பைக்ல போயிட்டு இருந்தான். இந்த பேய் இவனுக்கு இல்யூஷன்ல ஏதோ பாலத்துல நிக்கிற மாதிரி காட்டுது. இப்படியே போனா உன் வீடு வந்துருமான்னு கேட்கறான். அப்படியே போய் என்னோட வீடு வந்துரும்னு சொல்லுது. அந்த பையன் போல வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு காட்டுல போறான். அவன் பாலத்தை தான் போயிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கான். பெரிய பள்ளத்துல வண்டியோட கீழே விழுந்துருவான். ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்ட் சீரியஸா இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்டோட அம்மா வெளியே வந்து இப்போ ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுவாங்கன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. என்னடா இங்கே நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்காரி கிட்ட பையன் அந்த கிளினிக்ல ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறேன்னு சொன்னா, பார்க்கறதுக்காக தான் அவன் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, அவன் சீக்கிரமா குணமாயிடுவான்னு சொல்றா. இப்போ அங்கேருந்து அவங்க போன பிறகு நம்ம ஹீரோயின் அவகிட்ட எப்படி உனக்கு அவங்கள தெரியும், உன்னோட நம்பர் எப்படி அவங்க கிட்ட இருக்குன்னு கேட்கறா. இப்போதான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இவளை லவ் பண்றதுக்கு முன்னாடியே அவரோட ஃப்ரெண்டையே அவன் லவ் பண்ணியிருக்கான். இது 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் தெரிய வருது. அங்கேருந்து அவ கோவப்பட்டு கிளம்பிடுறா. இப்போ வெளியே மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்கும்போது இவன் நினைஞ்சிக்கிட்டே உள்ள வரா. ஃப்ரெண்டுக்காரி இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன்னு கேட்குறா. இதுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அவளோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரி எங்கேடி நீ கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்குறா. இந்த வேலையை விட்டுட்டு போறேன்னு சொல்றா. நான் ஹாஸ்பிட்டலில் நோட்டீஸும் கொடுத்துட்டேன்னு சொல்றா. இதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வந்தோன்னு சொல்றா. அம்மா நம்ம 2 பேரும் ஒன்னா தான் வந்தோம், நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், உனக்காக தான் இந்த ட்ரைனிங்கும் நான் கண்டினியூ பண்றேன், ஆனா நீ என்ன பண்ண, என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றா. இதுக்கப்புறமா நீ என் மூஞ்சியிலே முழிச்சிடாதுன்னு சொல்றா. இப்போ லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்புறா.
பின்னாடியே ஃப்ரெண்டுக்காரி அவளை கெஞ்சிக்கிட்டே வரா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு சொல்லி நிப்பாட்டுறா. இப்பதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட கோவத்துல அவன் இவளை கர்ப்பமாக்குனதையும் அபார்ட் பண்ணதையும் சொல்லிட்டு இருக்கா. உன்னையே அவன் இப்படி பண்ணானான்னு சொல்லி கேட்குறா. அவன் என்கிட்டயோ காமத்துக்காக தான் பழகுனா, காதலுக்காக பழகலைன்னு சொல்றா. இப்போ நான் அவனை காதலிக்கவும் இல்லடின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் திரும்புறா. பார்த்தா அந்த கொடூரமான பெயின் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்துட்டு பொய் சொல்லாதடின்னு சொல்லி கத்துறா. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரிக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோயினை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டீட்டோ டாக்டரை மீட் பண்ணுறா. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னம்மா விஷயம்னு கேட்குறாரு. அந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் ஒரு ஃபோட்டோ இருக்கே பாகாஸ், அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஓனரா? இதுக்காக நீ இதை கேட்குறேன்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை பற்றி அவர் கவலையே படலை. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கவே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஒரு வாட்டி கூட வந்தது இல்லைன்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாகாஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு சொல்கிறான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யாருன்னா, அவர் என்னோட கார் டிரைவர்னு சொல்கிறான். அவர் தான் ஓனர்னு சொல்லி நான் ஃபோட்டோ மாட்டின ரீசன் என்னென்னா, எப்படி மற்றவங்கலாம் வேலை செய்கிறாங்க, மக்கள்கிட்ட எப்படி அவங்க பழகுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே ஓனராக இல்லாமல் உங்களில் ஒருவனாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கட் பண்ணால் நமக்கு இடாவை கட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்கள பார்க்கறதுக்காக வரா. எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. என்னோட சொந்த ஊருக்கு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, இன்னும் நான் ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. திருப்பி அவங்க கிளம்பி போகும்போது திருப்பி நிப்பாட்டி ஹஸ்பண்டோட டாலர் இவங்க கிட்ட கொடுக்குறா. வாங்கினோடனே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருந்தால் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. எதுனா சொல்லணும்னா துண்டு சீட்டு மாதிரி எழுதி அந்த லாக்கெட்டுக்குள்ளே வச்சு இவர்கிட்ட கொடுப்பா. லாக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த துண்டு சீட்டை இவங்க படித்து பார்த்துருவாங்க. இப்போ அந்த லாக்கெட்டை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த லாக்கெட்டை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு அழுது அங்கேயே கீழே தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிற வண்டி ஏறி அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அந்த கீழே விழுந்த சீட்டை எடுத்து பார்க்குறா. இந்த சீட்டில் அந்த பேய் பொண்ணோட பேர் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தவ வீட்டில் அந்த சாந்தினியும் அந்த ஹாஸ்பிட்டல் பேரை போட்டு சர்ச் பண்ணுறா. பேஷண்ட்டாக வந்த அந்த பொண்ணோட ஃபோட்டோ அதில் தெரியுது. ஆந்திரியும் அந்த ரிங்கோவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை பார்க்குறா. இப்போதான் அந்த பொண்ணை எதையோ பண்ணிட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு பின்னாடியே அவன் நின்றுட்டு இவள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்து போயிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த ரிங்கோ பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இவளை கண்டுக்காம எப்போவும் போல் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த டாக்டர் வெளியே போன பிறகு அவரோட பேக்கை இவ செக் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளே சில நியூஸ் பேப்பர் இருக்கிறத அவள் பார்க்குறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணி இறந்து போனாலே அவளோட நியூஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு டைரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணுங்களோட முடியும் அவங்க பேரும் இருந்தது. இறந்து போன அந்த தாந்திரி பொண்ணோட பேரும் முடியும் இருந்தது. அதே மாதிரி கடைசியில் நம்ம ஹீரோயினோட பேரும் முடியும் இருந்தது. இதை பார்த்து அவள் ஷாக் ஆயிடுறா. இப்போ அந்த டைரியை எடுத்துகிட்டு அவள் வெளியே வந்தா. அந்த டாக்டர் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாமல் அந்த கதவுக்கு பின்னாடி போய் அவள் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ ரிங்கோ உள்ளே வந்து பேக்கை செக் பண்ணி பார்க்குறான். இப்போ பேக்குள்ளே அந்த டைரி இல்லாததை பார்த்து யார் எடுத்தாங்கன்னு தேடிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அங்கே இருக்கிற கதவு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஃபோன் எடுத்து யார்கிட்டயோ டைரியை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அவன் போன பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு வெளியே வரா. அப்போ அந்த டீடோ டாக்டர் வராரு. என்னம்மா ஆச்சு, ஏன் பதட்டப்படுறேன்னு கேட்குறாரு. இப்போ அவள் கையில் டைரி வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த ஃப்ரெண்டுக்காரி இது ரிங்கோவோடதுன்னு சொல்கிறா. இதுக்குமா மற்றவங்க பொருள்லாம் தெளிட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே அந்த ரிங்கோ பையன் அங்கே வரதை அவள் பார்த்துட்டு கிளம்புறா. இந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு போகாத நில்லுன்னு சொல்கிறாரு. நான் பெரிய ஆபத்தில் ஒன்று மாட்டிக்கிட்டு என்னை நம்புங்கன்னு சொல்கிறா. இப்போ டீடோ பையன் இவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவன் அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த தாத்ரி சாவுக்கு இந்த ரிங்கோ டாக்டருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த டைரியை பாருங்கள், அதுலேயே அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. ஒரு பொண்ணை மட்டும் கொலை பண்ணல, நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணிக்கான்னு சொல்கிறா. இப்போ டீடோ டைரி ஓப்பன் பண்ணி தாந்திரியோட முடியை பார்க்குறாரு. தாந்திரி அந்த ஹைட்ரோ தெரப்பி ரூமில் 5 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு இறந்துட்டா. அவங்க இறந்த பிறகு தான் அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் இழுத்து மூட வேண்டியதாச்சு. நானும் ஃபாரின் போயிட்டேன். நான் 5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வந்தேன். உன்னோட ஃப்ரெண்டோட முடியும் இதில் இருக்குன்னா அவளை முதல்ல நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறாரு. திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலை ரீஓப்பன் பண்ணி இந்த மக்களுக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இந்த டைரியில் இருக்கிற மாதிரி நடக்குதுன்னா முதல்ல உன் ஃப்ரெண்டோட உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறாரு. இப்போ டீடோ நம்ம ஹீரோயினை இடா இருந்த அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த லாஸ்ட்டாக பேய் வந்த பிறகு அவள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கா. இதை பார்த்து அவள் ஃப்ரெண்டுக்காரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ கோமாவில் இல்லை, அந்த தாந்திரியோட பேய் உலகத்தில் இவ இருக்கா. இப்போ அந்த பேய்கள் உலகத்தில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வெறும் கையாலேயே தரையை நோண்டிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குன்னு இந்த பக்கம் வந்து பார்க்குறா. இப்போ ஸ்டார்டிங் சீனில் அந்த தாந்திரி பொண்ணு இடாமடியில் படுத்துட்டு இருந்தா இல்லையா, அதே சீன் இப்போ இங்கே நடக்குது. இப்போ அவள் இடாமடியில் படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ குழியை தோண்டிட்டு இருக்க அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அசால்ட்டாக அவ்வளோ பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த குழியில் இருக்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ நமக்கு இந்த ரியல் உலகத்தில் அவள் உடம்பு துடிக்குது.
இப்போ கையை கொடுத்து மேலே வாங்கன்னு சொல்லும்போது குழிக்குள்ள இருக்கிற பொண்ணு கையை பிடிச்சி மேலே வந்து பேய் மாதிரி என்னை பார்த்து ஏன் பயப்படுறேன்னு சொல்றா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அரண்டு போயிடுறா. இப்போ தொழுகை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காயின் படுத்துட்டு இருக்கும் போது அங்கே பெட்ல நம்ம ஹீரோயினை காணும். அவள் எங்கே போயிட்டாலும் சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டே இருக்கா. இப்போ அவள் தேடிக்கிட்ட அந்த தாந்திரி பொண்ணு இறந்து போன அந்த ரூம் கிட்ட வரா. இந்த என்ட்ரன்ஸை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பின்னாடி பக்கம் நம்ம ஹீரோயினோட குரல் கேட்குது. செவரை வச்சு அடைச்சிருப்பாங்க. ஆனால் எப்படி அவள் அங்கே போனானே தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டீடோ டாக்டருக்கு கால் பண்ணி இந்த அருண் ரூமை காணும். பார்த்தா அந்த தாந்தினி இறந்து போனால் அந்த ரூமில் அவள் இருக்கா. ப்ளீஸ் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ அங்கே செவுத்துக்கு மேலே ஒரு வழி இருக்கிறத அவள் பார்க்குறா. வெளியே இருக்க ஏணி கொண்டு வந்து அந்த செவுத்து மேலே வச்சு ஏறுறா. இப்போ அந்த வழியாக தாண்டி அந்த ரூமுக்கு வந்துடுறா. அதுக்குள்ளே அந்த டீடோ பையன் அங்கே வந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே அந்த தாந்திரியோட பேய் முழுசாக வந்துடுச்சு போல. அவன் சாகணும், என்னோட தப்பு கிடையாது, அது அவனோட தப்புன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்டுக்காரி பயந்து அருள்னு சொல்லி கத்துவா. ஆனால் அந்த பேய் அவளை திரும்பி பார்க்கும். ரத்தத்தால் இருக்கிற அந்த பாத்திங் டப்ல அவள் முழுகி போயிடுறா. இதை பார்த்து அவள் ஃப்ரெண்டு ஓடி வந்து அவளை பாத்திங் டப்லேருந்து வெளியே எடுக்கிறா. டக்குன்னு அவளை பிடிச்சிக்கிட்டு மேலேயும் கீழேயுமா போயிட்டு வராளுங்க. கடைசியாக அவள் தலையில் தண்ணியில் முக்கி சாகடிக்க ட்ரை பண்ணுறா. இப்போ சடனாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை, அவள் ஃப்ரெண்டுக்காரியை விட்டுட்டு போயிட்டா. அவள் எங்கே தான் போனாலும் சுற்றி முற்றியும் பார்க்குறா. பார்த்தா இந்த இடமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே என்ன தான் நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ பாத்ரூம்லேருந்து வெளியே வரா. இந்த ரூம்குள்ளே என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பேய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கண்ணில் காட்டுது. இப்போ இந்த டீடோ பையன் என்ன பண்ணியிருக்கான்னா தண்ணியில் மயக்க மருந்து கலந்து அந்த தாந்திரி பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். அதை குடித்த பிறகு அவளும் மயங்கி போயிடுறா. அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கும் போது அந்த நாரப்பையன் அந்த பொண்ணை சீரடிச்சிருக்கான். மயக்கத்துலேருந்து எஞ்சி இவ இப்போ பண்ணதை பார்த்துட்டு இவள் வெளியே போகிறா. டக்குன்னு அவளை பிடிச்சி இதை பற்றி நீ யார்ட்டுனா சொன்ன நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உன்னை மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் சேர்த்து கொன்னுடுவேன்னு வேற சொல்கிறான். இதை சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆனாலும் இவ தைரியமான பொண்ணு போல இவ போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு பண்ணும்போது இவ கால் பேசிட்டு இருக்கிறத அவன் பார்த்துடுறான். நான் தான் யாருக்கையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவள் தலைமுடியை பிடிச்சி தரன்னு பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். பாத்திங் டப்ல தண்ணியில் போட்டு அவளை முக்கி கொடூரமாக சாகடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா இடாவோட புருஷன்கிட்ட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட காசை கொடுத்து டாட்டி இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு சூசைட் பண்ண மாதிரி தூக்கில் போட சொல்லிடுறான். ஆனாலும் அந்த பொண்ணு முழுசாக சாகலை போல. தூக்கில் போட்டாலும் அவள் மயக்கத்தில் இருந்தா போல. அந்த தூக்கில் கழுத்து நெரிக்கும் போது அவள் துடிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஈடா பேஷண்ட்டோட வந்துடுறாங்க. இப்போ தொங்கிட்டு இருக்க பார்த்து அந்த ஈடா வந்து காப்பாற்ற போகிறாங்க. டாக்டர் வலுக்கட்டாயமாக அவள் வெளியே போக சொல்லிட்டு தாந்திரி பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுடுறாரு. இதுக்கப்புறம் தான் அவள் இறந்தும் போயிடுறா. இந்த விஷயம் ஈடாக்கும் தெரியும். இதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் அந்த லாக்கெட்டில் தாந்திரின்னு எழுதும் போது அதை படிச்சுட்டு இவங்க ஷாக்காக இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி நிஜ உலகத்துக்கே வரா. இன்னமும் நம்ம ஹீரோயின் அவளை தண்ணியில் போட்டு முக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு டீடை வந்து அவளை அடித்து மயக்கம் அடைய வச்சுட்டு ஃப்ரெண்டுக்காரியை காப்பாற்றிடுறான். இப்போ அடிப்பட்ட நம்ம ஹீரோயினை அவள் ஃப்ரெண்டுக்காரி தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கா. இப்போ அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கும் சுய நினைவு வந்துடுது. இப்போ அந்த டீடோவை பார்த்த பிறகு ஃப்ரெண்டுக்காரி காதில் என்னை இந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்த நாசம் பண்ணிட்டான்னு சொன்னேன் இல்லையா, வேறு யாருமே இல்லை இந்த டீடோ பையன் தான் சொல்லிடுறா. ஆக்சுவலாக இந்த பையன் போல் எப்படி தாந்திரிக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒன்றா இருந்தானோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கூட இருந்திருக்கான். அதுக்கப்புறமா கழுத்தில் கத்தி வச்சு இந்த விஷயத்தின் வெளியே சொன்னால் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டி அமுச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்டுக்காரியை கட்டி பிடிச்சி அழுது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகலான்னு சொல்லியிருப்பா. சொல்கிறது எல்லாத்தையும் நின்று அந்த டீடோ பையன் கேட்டுட்டா. கின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சிக்கிறா. நீ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்காரிகிட்ட சொல்கிறான். கின்னு ஃப்ரெண்டுக்காரி அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்கும்போது தலைமுடியை பிடிச்சி இப்போ அவள் கையில் கத்தியால் புத்திடுறான். இது எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த பையன் போல வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ரிங்கோ வந்துடுறான். அவன் கழுத்தில் டியூப்பை போட்டு நெரிச்சு அவனை அன்கான்ஷியஸ் ஆக்கிடுறான். படிப்பட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இப்போ அவள் கையில் ரத்தம் வரதை கச்சிஃபை போட்டு கட்டி விடுறான். இப்போ அவகிட்ட தாந்திரி என்னோட ஃபியான்சி, நாங்கள் 2 பேர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அவள் இறந்து போன பிறகு தான் தெரிஞ்சது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க யாரோ ஒருத்தங்க தான் எனக்குன்னு தோணுச்சு. அவள் செத்த பிறகு இதை விசாரிக்க நான் போலீஸ்காரங்களாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னு வேற சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரி தாந்திரியை இந்த ஹைட்ரோ தெரப்பி ரூம்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அவள் நம்மளை வேட்டையாடிட்டு இருக்கா. இந்த ரூமை அழிச்சா மட்டும்தான் அவள் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்கிறா. இப்போ டக்குன்னு அந்த டீடோ பையன் ரிங்கோ பின்னாடி ஏஞ்சி நின்று கட்டி எடுத்து பின்னாடி குத்திடுறான். இப்போ அந்த டீடோ பையன் அந்த ரிங்கோ பையன்கிட்ட இந்த தாந்திரி வயிற்றில் வளர குழந்தை என்னோடதுன்னு சொல்கிறான். சரக்குன்னு வயிற்றில் குத்தி அவனை கொன்னுடுறான். இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா. இப்போ இந்த டீடோ பையன் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் அவள் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினால் நடக்க முடியல. அவள் ஃப்ரெண்டு கைத்தாங்கல அவளை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்படியே இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்க ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த டீடோ பையன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுறான். இவையே இவ்வளோ சைக்கோவாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவனோட அப்பா இவனுக்கு மேலே சைக்கோ கொடூரனாக இருப்பான் போல். ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு கேன்சர் போல்.
எங்கள் அம்மாவால் உடம்புக்கே முடியாமல் இருப்பாங்க, ஆனாலும் இவன் ஒன்றா இருக்க ட்ரை பண்ணியிருக்கான். இது எல்லாமே அந்த பையன் நேருக்கு நேராக பார்த்துருக்கான் போல். இல்லை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, இவனும் பெரிய பையனாயிட்டான். அதுக்கப்புறமாவும் அவங்க அப்பா மேலே இருக்கிற கோவம் அவனுக்கு போகலை. குடிக்கிற சரக்கில் விஷத்தை கலந்து அவங்க அப்பாவோட சோழியை முடிச்சுட்டான். அதுக்கப்புறமா தான் ஒரு பொண்ணுங்களுக்கும் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள நாசம் பண்ண பிறகு அவங்களோட முடியல அந்த டைரியில் வச்சுருக்கான். இவனோட டைரி தான் அந்த ரிங்கோ பையன் எடுத்து வச்சுருக்கான். இந்த கதையெல்லாம் அவன் இவங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். பின்னாடியே நைஸாக நம்ம ஃப்ரெண்டுக்காரி அவனை கத்தியால் குத்தலான்னு வரும்போது இவன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ அவன் மேலே உட்காந்து கத்தி எடுத்து அவளை குத்திடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் கத்தியால் குட்டுப்பட்ட அந்த ரிங்கோ பையனும் ஏஞ்சிடுறான். இப்போ அந்த டீடோ பையன் கத்தி எடுத்து கடைசியாக நம்ம ஃப்ரெண்டுக்காரியை குத்த வரும்போது இப்போ அந்த இடத்துக்கு வந்து அவனை கத்தியால் குத்தி கொன்னுடுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்க்குறா, அவன் மயக்கத்தில் இருக்கா. இப்போ அவங்க ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. இப்போ அவள் இடா கிட்ட உங்களுக்கு தாந்திரியை தெரியுமான்னு கேட்குறா. உனக்கு எப்படி தாந்திரியை தெரியும்னு இடா கேட்குறாங்க. ஸ்டார்டிங் சீனில் தாந்திரி பொண்ணு இடா லேடி மூஜி கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அதே மாதிரி அந்த இடா லேடி கிட்ட நம்ம ஹீரோயினும் பண்ணுறா. இப்போ அந்த லேடிக்கு தாந்திரியோட உருவம் தெரியுது. தாந்திரியை பார்த்தோன்னே அவங்க மனசோடைஞ்சி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. டக்குன்னு ஏச்சி வந்து அந்த சைக்கோ பையன் அந்த அம்மாவோட கழுத்தை பிடிச்சி வெட்டிடுறான். இந்த தாந்திரி பொண்ணுக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ். இவங்களே அவன் கொன்ன பிறகு அவளோட ஆவி நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே வந்துடுது. இப்போ அங்கே ஆணி அடிக்கிற மிஷின் எடுத்து சடசடன்னு அவன் மேலே அடிச்சு விட்றா. அது மட்டும் இல்லாமல் அவனை படுக்க வச்சுட்டு அவன் மேலே உட்காந்து ஷார்ப்பான ஆணி எடுத்து சதக்குன்னு குத்துறா. அந்த ஆணி எடுத்து அவன் கண்ணுக்குள்ளே விட்டு அந்த ஐபாலே அவள் வெளியே எடுத்துடுறா. இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த ரிங்கோ பையன் அந்த பாட்டிங் டப்பை உடச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தாந்திரி அவனை கொன்னுடாத நிப்பாட்டுன்னு சொல்லி கத்துறா. என்னோட கண்ணு முன்னாடியே நீ எல்லாத்தையும் காட்டிட்ட, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க, இவனுக்கு சட்ட ரீதியாக நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம். உனக்கு நடந்த கொடுமையை பற்றி நான் இந்த ஊர் மக்கள் கிட்டலாம் சொல்கிறேன். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவள் சாகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையும் அதனால தான் அந்த இடாலேடிகளை பார்க்க வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்த பிறகு அந்த பேய் அவள் உடம்புலேருந்து போயிடுது. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ரிங்கோக்காரனையும் காப்பாற்றி அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த சைக்கோ பையனும் காப்பாற்றி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ கட் பண்ணால் நமக்கு இந்த சைக்கோ பையனை ஜெயிலில் காட்டுறாங்க. இப்போ அவனோட எக்ஸ்வைஃப் அவனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ முன்னாடி சீனில் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டுக்காரையும் குறுக்குறுன்னு பார்த்துருப்பா. ஆக்சுவலாக அந்த தாந்திரி பொண்ணோட பேய் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தது. இவளோட கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியும் போல. இதை பார்த்துட்டு அந்த சைக்கோ பையன்கிட்ட போய் இதை சொல்லியிருக்கா. இப்போ அந்த தாந்திரியோட பேய் இவ உடம்புக்குள்ளே வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வில்லத்தனமாக சிரித்து இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.